வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் ரீசனிங் சீரிஸ்ல இது பார்ட் 6. நம்மளோட சேனல்ல ரீசனிங் பிளேலிஸ்ட் தனியா கிரியேட் பண்ணிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல 16 ஜனவரி 2023 ஷிஃப்ட் 2ல ரீசனிங் 10 கொஸ்டின்ஸ், அதாவது 1ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கான டீகோடிங் என்டையரா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம எக்ஸாம் எஸ்எஸ்சி பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு வரணும், அந்த அளவுக்கு நம்மளால வந்து ஹை ஸ்கோர் வந்து பண்ண முடியும். சரியா? சோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம சேனல்ல மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வந்து கொஸ்டின் சீரிஸ் பார்க்கலாம். Question number 1. Select the option that are related to the third word in the same way as the second word. அதாவது டாக்டர் வந்து ஸ்டெத்தஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி பிளாக்ஸ்மித் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ பிளாக்ஸ்மித் வந்து அந்த இரும்பு கடலாம் வச்சிருக்காங்களே, இரும்பை வந்து செதுக்கிறதுக்காக வந்து அன்வீல் அப்படின்னு ஒரு கருவி இருக்கும். அதை வச்சுதான் வந்து பிளாக்ஸ்மித் அந்த இரும்பெல்லாம் வந்து செதுக்குவாங்க அண்ட் ஆல்சோ வந்து முறுக்குவாங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் வந்து செகண்ட். ஸோ செலக்ட் த கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஃபிகர் when the mirror வந்து placed at mn shown below ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி செங்குத்தா வைக்கும்போது எப்படி வந்து மிரர் இமேஜ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. மிரர் இமேஜ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வந்தாவே நம்ம சில லெட்டர் எல்லாம் வந்து ஞாபகத்தில் வச்சோம். அதாவது ஏடிஓ ஹிம் ஹெச்ஐஎம், அதே மாதிரி வந்து யுவிடபிள்யூ அண்ட் வந்து எக்ஸ். இந்த லெட்டர்லாம் ஏன் சொல்றேன், நீங்க மிரர் இமேஜ்ல வச்சாலுமே இந்த லெட்டர் சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? இப்ப டீலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டீ மிரர்ல வைக்கும்போது அதே தான் வந்து இந்த சைடும் வரும். சரி, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறதுக்காக. இப்ப இந்த 7 வந்து எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், அதாவது அந்த 7 நம்பர் வந்து நான் மிரர் இமேஜ் வச்சுன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த சைடு இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி மாறும், இந்த கீழே இருக்க கோடு வந்து இந்த மாதிரி மாறும். சரியா? அடுத்து டீன்னு இருக்கு பாத்தீங்களா, டியை நான் எப்படி எழுதிக்கிறேன்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த சைடு வந்து இப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கோடு இருக்கா. இப்ப நான் மிரர்ல வச்சா என்ன இருக்கும், இந்த ஃபர்ஸ்ட் சைடு இந்த சைடு வரும், இந்த சி மாதிரி இருக்குல்ல இது இந்த மாதிரி திரும்பி வரும். அவ்வளவு இந்த மாதிரி வந்து பீன் வரும். ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இந்த 7 அண்ட் இதுல இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டா இருக்கு. நல்லா ஆன்சர் 1 அப்படின்னு போட்டுலாம். சரி, இந்த மாதிரி நம்ம எல்லா பண்ணாமே வந்துடும். பியுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க எப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வருது அப்படின்னு எழுதிக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு மிரர் வச்சுனா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த மாதிரி வரும், இந்த ஸ்ட்ரைட்டான கோடு வந்து இந்த சைடு வரும். அது அப்போ எப்படி ஆகுனா இந்த மாதிரி வந்து மாறி. சரிங்களா? இப்படி போட்டோம்னா ஆன்சர் வந்து போட்டலாம். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன அப்படின்னா 3. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 3 ஸ்டேட்மெண்ட் ஆர் கிவன். ஸோ சிலாஜிசம் கேட்டிருக்காங்க, நம்ம சால்வ் பண்ணுமே. ஸ்டேட்மெண்ட்ல ஆல் பென்சில்ஸ் வந்து என்ன ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு பென்சில் ஹவுஸ் இருக்கு, இந்த பென்சில் ஹவுஸ் எல்லாமே வந்து என்ன ஹவுசஸ், ஆல் பென்சில் ஆர் வந்து ஹவுசஸ். அடுத்து ஆல் ஹவுசஸ் வந்து என்னன்னா இது வந்து ஹவுஸ். சரிங்களா? ஆல் ஹவுசஸ் வந்து என்ன கார். சரி, இது வந்து என்னன்னா எல்லா ஹவுஸுமே வந்து என்ன சொல்லிட்டாங்க, காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட். அதுக்கப்புறம் எல்லா காருமே வந்து ட்ரக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா காருமே வந்து என்னன்னா ட்ரக் அப்படின்றாங்க. ஸோ இப்படித்தானே வரும் ஸ்ட்ரைட். இது வந்து என்னன்னா ட்ரக். இது கன்க்ளூஷன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி சிலாசிசம் இந்த லேட்டா கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. என்னன்னா ஒவ்வொன்றையும் ஒரு குடும்பம் நினைச்சுக்கங்க. பென்சில் ஒரு குடும்பம், ஹவுஸ் ஒரு குடும்பம், கார் ஒரு குடும்பம், ட்ரக் ஒரு குடும்பம்னு வச்சுக்கலாம். ஏன்னா கன்க்ளூஷன்ஸ் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்து கண்டுபிடிச்சலாம். சம் ஹவுசஸ் வந்து என்னன்னா பென்சில். ஹவுசஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹவுஸ் குடும்பத்துக்குள்ளதான் பென்சில் குடும்பம் இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அதனால சம் ஹவுஸ் குடும்பமே வந்து என்ன பென்சிலா இருக்கலாம். ஸோ அதனால இது வந்து கரெக்டான கன்க்ளூஷன்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சம் கார் வந்து ஹவுசஸ். ஸோ கார் குடும்பம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கார் குடும்பத்துக்குள்ளதான் என்ன இருக்கு, ஹவுஸ் இருக்கு. அப்ப சம் கார் குடும்பம் வந்து என்ன ஹவுஸ் குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் கரெக்ட். சம் ட்ரக்ஸ் வந்து என்னன்னா கார், அதாவது மேல இருக்கிறதா வந்து ட்ரக்ஸ். ஓகேங்களா? ட்ரக்குக்குள்ள இருக்கிறதா வந்துட்டு கார், அதுவுமே சொல்லலாம். சம் ட்ரக்ஸ் குடும்பம் வந்து என்ன கார் குடும்பம். மூணுமே கரெக்ட். அதனால ஆல் கன்க்ளூஷன்ஸ் வந்து என்ன ஃபாலோ ஆகும். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன அப்படின்னா 4. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் தட் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இந்த வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் சீரிஸ். இதுல என்ன சீரிஸ் வந்து என்னன்னா ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்க? இங்க 7 இருக்கு, இங்க 14 இருக்கு. சரி, 7 இருக்கு, இடத்துல வந்து என்னன்னா 14 இருக்கு, அடுத்து வந்து என்ன 28 56 இருக்கு. சரி, நம்ம ஏதாவது பேட்டர்ன் வரும். 7 பிளஸ் 7 வந்து என்ன 14. இதுக்கப்புறம் நான் ஒரு 7 கூட்டினா என்ன வரும், 17 பிளஸ் வந்து என்ன 23 தான் வரும். சரிங்களா? 21 தான் வரும். ஆனா நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 இருக்கு. அப்ப இந்த பேட்டர்ன் கிடையாது, வேற ஏதோ ஒரு பேட்டர்ல வருது. சரி, வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோமே. ஸோ 7 இருக்கு, 14 இருக்கு, 28 இருக்கு, இங்க வந்து என்னன்னா 56 இருக்கு, அடுத்து டேஷ் இருக்கா. சரி, இதுல ஆனா பிளஸ் கூட்டா வந்து 7 கூட்டினா எனக்கு 14 வருது. இப்ப நான் என்ன வந்து 28 பிளஸ் 14 கூட்டினா எனக்கு 28 வருமா. அந்த 28ஓட பிளஸ் இன்னொரு 28 கூட்டினா 56. அவ்வளவுதான், ஒரு பேட்டர்ன் வருது பாருங்க. அப்ப 56ஓட பிளஸ் இன்னொரு 56 கூட்டம் 56 56 கூட்டினா நமக்கு என்ன 112 வரும். இப்ப அதோட நிக்காம அந்த பேட்டர்ன் ஃபுல்லா ஃபாலோ ஆகுன்னு பாருங்க. 112ஓட இன்னொரு 112 கூட்டும், அது கூட்டம் 224 வருது. 112ஓட இன்னொரு 112 கூட்டினா 4 2 2 அவ்வளவு 224. இந்த 224ஓட இன்னொரு 224 கூட்டணும்னு வச்சுக்கோங்க. 8 4 4 440. அப்ப ஆன்சர் சொல்லலாம் 112 தான் வந்து கரெக்டானது. சரியா?
கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 5. ஸோ ஒரு பேப்பர் இஸ் ஃபோல்டட் அண்ட் கட் இந்த வந்து ஷோன் பிலோ. ஹவ் வில் இட் அப்பியர் பென் வந்து அன்ஃபோல்டட் அப்படின்னு கேட்குறாங்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சதுரம், அதாவது வந்து சாய் சதுரம் மாதிரி வச்சுக்காங்களே. இதுல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டைரக்ஷன் போட்டோன்னா இதை நான் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு. இதில் இந்த சைடு ஃபர்ஸ்ட் வந்து என்ன திருப்புறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ன திருப்பினதுக்கு அப்புறம் இந்த சைடு மட்டும்தான் வந்து என்ன நம்மளுக்கு இருக்கும். இதை நான் என்ன பண்றேன், இந்த சைடு வந்து திருப்புறேன். ஸோ இப்போ இது மட்டும்தான் இருக்கு. இதுல என்ன பண்றேன்னா ஒரு குண்டூசியை வச்சு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓட்ட போடுறேன். அதில் போடும்போது இந்த மாதிரி வந்துன்னா ஒரு ரவுண்டு ஸ்டாரு அண்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம் வரையணும் வச்சுக்கோங்க. வரையும் போது அந்த பேப்பர் என்ன ஆகும், ஸோ குண்டூசி போடும்போது கண்டிப்பாக வந்து அந்த சைடு பின்னாடி வந்துடும்ல. பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா இதை வந்து திருப்புறேன். திருப்புறது எந்த சைட்ல மடிச்சுமோ அதை தான் வந்து திருப்பும். சரி, ஃபர்ஸ்ட் நான் இந்த சைடு மேல திருப்பேன். அதாவது என்ன இருக்குன்னா இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, இடத்துல வந்து என்னன்னா ஸ்டார் இருக்கு. அடுத்து இந்த சைட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சதுரம் இருக்குல்ல. நான் இந்த இடத்துல வந்து என்ன ஒரு மிரரை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இது பிரதிபலிக்கும், இந்த இந்த வட்டம் வந்து இங்க வரும், இந்த ஸ்டார் வந்து இங்க வரும், இந்த சதுரம் வந்து இந்த இடத்துல வருமா. ஸோ ஓகே, இப்போ இது ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபுல் இதுலயுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் ஓப்பன் சரிங்களா. ஸோ மிரர் வச்சனா இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த இது இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதாவது என்ன இந்த ஸ்டார் இருக்கு பாத்தீங்க, இந்த ஸ்டார் வந்து இங்க வரும், இந்த ஸ்டார் வந்து என்னன்னா இங்க வரும், இந்த ஓ வந்து இந்த சைடு வந்துடும் சரியா. அதே மாதிரி இங்க இருக்கிற அந்த வட்டம் வந்து என்னன்னா இங்க வந்துடும். ஸோ இந்த சதுரம் வந்து இங்க வரும், அதே மாதிரி இந்த சதுரம் வந்து இங்க வரும். இப்படி பாக்குறதுல ஆப்ஷன் எது கரெக்டா இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த இது ஏன் தப்புனா இந்த இடத்துல சதுரம் வந்து ரெண்டு சைட்ல வராது. இந்த மாதிரி வந்து என்னன்னா இந்த இந்த ஆங்கிள் இருக்கும் சரிங்களா. இது தப்பாயிரும். இந்த இடத்துல இது டெஃபினட்டா வராது தெரியும். ஆப்ஷன் பார்க்கும்போது இது மட்டும் தான். ஸோ இதுதான் நம்ம போட்டதா கரெக்டா இருக்கு. அதனால இது வந்து என்னன்னா ஆன்சர் கரெக்ட் சரியா. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 6. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ பிளஸ் பி வந்து என்னன்னா, ஸோ ஒவ்வொரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம பிளட் ரிலேஷன்ஸ் வந்து என்ன கண்டுபிடிப்போமே. சி டிவிஷன்ஸ் டின்னு இருக்காங்க. இப்போ சியோட டிவிஷன்ஸ்ல வந்து என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க வந்து என்னன்னா சிஸ்டர்னு சொல்றாங்க. அப்ப சி தான் வந்து என்ன சிஸ்டர். இந்த இடத்துல எழுதுறேன். சி வந்து என்னன்னா சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க சரியா. அதுக்கு முன்னாடி பிளட் ரிலேஷன்ஸ்ல ஒரு சில இது மட்டும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. அதாவது இப்போ நான் ரவுண்டு போறேன் அப்படின்னா ஃபீமேல வந்து என்னன்னா மென்ஷன் பண்ணும் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போற அப்படின்னு பார்த்தோன்னா மேல வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து சிப்ளிங்ஸை கொடுக்கும் சரிங்களா. பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இதை குறிக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி போட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து கப்பிள்ஸ் ஓகேங்களா. ஸோ அதாவது பார்ட்னர் அவங்களது வந்து என்ன குறிக்கும். இப்போ நான் என்ன சொல்லியா சி வந்து சிஸ்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஃபீமேல், அதனால வந்து நான் ரவுண்டு போட்டிருக்கேன். டிவிஷன்ஸ் டி யாருக்கு வந்து என்னன்னா சிஸ்டர் அப்படின்னா டிக்கு வந்து என்னன்னா சிஸ்டர். ஸோ அப்போ அவங்க கண்டிப்பா சிப்ளிங்ல இருப்பாங்களே. இந்த இடத்துல நான் டி எழுதிக்கிறேன் சரியா. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, டி அட்டு வந்து இ அட்டுக்கான என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டி வந்து என்ன சன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க வந்து என்ன சன் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இ சரியா. ஸோ ஈக்கு வந்து என்னன்னா சன்னு சொல்றாங்க ரைட். அடுத்து இ கிராஸ் வந்து எஃப். ஸோ கிராஸ் போடும்போது என்ன மீனிங்னா இந்த இ வந்து ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க வந்து என்னன்னா மேல் ஆயிருவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எஃப் சரியா. அப்போ ஹஸ்பண்ட்னால வந்து என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன கப்பிள்ஸ். ஸோ அதனால எஃப் இந்த இடத்துல வைக்கிறேன். சரி, எஃப் டெஃபினட்டா என்னதான் ஒரு ஃபீமேலா தான் இருக்கணும் ஓகேவா. ஏன்னா இ வந்து மேல்னால. ஸோ இப்போ எஃப் மைனஸ் ஜின்னு இருக்குல்ல, மைனஸ்க்கு என்ன மீனிங்னா இந்த எஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எஃப் இஸ் அ மதர் ஆஃப் வந்து பி. அப்போ மதர் ஆஃப் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இப்போ ஈக்கும் எஃப்க்கும் பிறந்தவங்க தானே இவங்களா சி அண்ட் டி. இவங்களுக்கு இன்னொருத்தவங்க யார் வருவாங்கன்னா ஸோ ஜி, அதுக்கப்புறம் யாரும் ஜி தான் வருவாங்க ரைட். இப்ப ஹவு இஸ் சி ரிலேட்டட் டு வந்து ஜி. அதாவது ஜிக்கு வந்து என்ன சி என்ன வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இவங்களும் கண்டிப்பா சிப்ளிங்ல தான் இருப்பாங்க சரியா. 3 பேர் வந்து என்னன்னா கூட பிறந்தவங்க. யாருக்கு பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ அண்ட் எஃப். இப்ப அவன் கேட்கறான் என்ன சிக்கு இ என்ன வேணும்னு கேட்கறான். அதாவது ஜிக்கு வந்து சி என்ன வேணும், கண்டிப்பா வந்து சிஸ்டர் தான் வேணும் சரியா. இப்ப இதை மாத்தி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கலாம். இப்ப எப்படி கேட்கறான்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து ஜியை கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம சி கேட்டோம்னா இப்ப சிக்கு ஜி என்ன வேணும்னு கேட்டா நம்மளால வந்து சிஸ்டர் ஆர் பிரதர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஜெண்டர் தெரியாது. ஜெண்டர் இங்க வந்து என்னன்னே சொல்லல. ஜஸ்ட் வந்து என்னன்னா எஃப் வந்து மதர் தான் சொல்லியிருக்காங்க தவிர அந்த மாதிரி கொடுத்த ஆன்சர் வருது. ஜஸ்ட் நான் நோட் பண்றதுக்காக சொல்றேன் சரிங்களா. இதுல டைரக்டா வந்து என்ன சி தான் கேட்டதுனால நம்ம சொல்லிடலாம். ஜிக்கு சி வந்து என்னன்னா சிஸ்டர் வேணும் சரி. இவங்க 3 பேருமே வந்து என்ன அப்படின்னா சிப்ளிங்னால. கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 7. இன் செகண்ட் கோடு லாங்குவேஜ்ல வந்து என்னன்னா அந்த வேர்டு வந்து ஃபேம் கொடுத்துருக்காங்க. அதே இதுல பிங், அதே மாதிரி ரூட் எப்படி மாறும் பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, இங்க எஃப் இருக்கு. எஃப் வந்து எதா மாறுது, ஐயா மாறுது. சரி, எஃப்ல இருந்து ஐ வரணும்னா 2 லெட்டர் விட்டோம்னா நம்மளுக்கு ஐ வருது. அடுத்ததுல பாருங்க பி இருக்கு, என்ன ஆகுது எஸ் ஆகுது. ஸோ பில 2 லெட்டர் விட்டோம் அப்படின்னு பார்த்தா எஸ் வரும். அதே பேட்டர்லாம் பார்ப்போம். ஆறுல இருந்து வந்து என்னன்னா 2 லெட்டர் விட்டோம்னு வச்சுக்கோங்க என்ன வரைக்கும் யூ வரும். ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ ஆப்ஷன்ல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப இது ரெண்டும் எலிமினேட் பண்ணலாம். அடுத்து நம்ம வியா எக்ஸ் இதுதான் கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்து ஏல இருந்து டி வருது. ஏல இருந்து 2 லெட்டர் விட்டா வந்து டி வருது. அடுத்து ஐல இருந்து வந்து 2 லெட்டர் விட்டா வந்து ஸோ ஐ இருக்கு, 2 லெட்டர் விட்டா எல் வருது. அப்ப டேரக்டா சொல்லலாம் யூல இருந்து 2 லெட்டர், யூல இருந்து 2 லெட்டர் விட்டா எக்ஸ் வரும். அப்ப ஆன்சர் வந்து 2 மட்டும் தான் சரியா. ஜஸ்ட் ரஃப் ஷீட் கொடுக்கும்போது வந்து ரஃப் பேப்பர் கொடுப்பாங்க. அதுல இந்த மாதிரி எழுதி வச்சு டக்கு டக்குன்னு போட்டா அப்படின்னு ஆன்சர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல வந்து என்னன்னா அந்த
நம்பர் எழுதுவாங்க. ஸோ எஃப்க்கு இந்த எத்தனை நம்பர் அதுல இருந்து ஆட் பண்ணும். அது வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி நீங்க டக்குன்னு பார்த்து பார்த்து போனாவே வந்து என்னன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப டைம் சேவ் பண்றதுக்காக இது. சரியா? அடுத்து கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 8. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 people வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சிட்டிங் இந்த ஸ்ட்ரைட் லைன் ஃபேசிங் த நார்த். சரி, அதாவது 8 பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 பேர் வந்து என்ன உட்காந்துருக்காங்க. ஃபேசிங் வந்து நார்த். சரி, நார்த் நோக்கி நிற்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன சைடு? இது வந்து என்ன லெஃப்ட் சைடுல. இது வந்து நம்ம கையிலே பாருங்களேன். நம்ம கை வச்சு பார்த்தோம்னா இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. அடுத்து சிட் வந்து என்னன்னா ஃபோர்த் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். இந்த இதுதான் ரைட் ஹேண்ட். இதுல ஃபோர்த்னா எது? இது 1 செகண்ட் தேர்டு இது ஃபோர்த். இதுலதான் யாரு உட்கார போறான்னா வந்து என்ன உட்கார போறாரு. ஸோ சிட் ஃபோர்த் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த லைன். நோ ஒன் சிட் பிட்வீன் வந்து என்ன ஜி அண்ட் இ. ஸோ எதர் ஜி வந்து என்னன்னா இங்க வரலாம், ஆர் வந்து என்னன்னா இங்க வரலாம். ஏன்னா ஸோ யாருமே வந்து என்னன்னா யாரும் உள்ள அப்படின்னா இவங்க பக்கத்துல வந்து இமிடியேட் நெய்பர் 2 பேரும். ஸோ அதனால இந்த இடத்துல ஜி வரலாம், இல்ல இந்த இடத்துல ஜி வரலாம். சரி, ஃபர்ஸ்ட் இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி செட் வந்து தேர்டு டு த ரைட் ஆஃப் ஹச். இப்ப நம்ம ஹச்சுக்கு வந்து என்னன்னா எங்க இருக்குன்னு தெரியாது. ஹச்ல இருந்து தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மூணாவது இதுல தான் வந்து ஜி இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஹச் வந்து இங்க வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து என்ன ஜியை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் போட்டு பார்ப்போம். அப்படி வரலன்னா மாத்திக்கலாம். சரியா? நான் ஜி வந்து இந்த இடத்துல வச்சுன்னு வச்சுக்கலாம். அங்க வச்சனா கண்டிப்பா வந்து ஹச் இங்க தான் இருக்கணும். ஏன்னா ஹச்ல இருந்து மூணாவது ஆளுலாம் வந்து ஜி இருக்காங்க பாருங்க. ஹச்ல இது ஃபர்ஸ்ட் ஆளு, செகண்ட் ஆளு, மூணாவது ஆளுல ஜி இருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ஒன்லி 5 people sit between வந்து கே அண்ட் ஹச். ஸோ இங்க ஹச் இங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா 5 பேர் வந்து நடுவில் உட்காரணும். இது 2 4 1. அந்த 5 பேர் தாண்டி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 5 பேர் நடுவில் யாருக்கு? கேக்குங்க ஹச். அப்ப கே வந்து கண்டிப்பா இந்த இடத்துல வருவார். சரிங்களா? இப்ப அடுத்து எல் செட் வந்து இமிடியேட் ரைட் ஆஃப் வந்து டி. சரி, அதாவது என்ன மீனிங்னா டி ஒரு சைடுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டிக்கு யாரு இமிடியேட் ரைட், அதாவது டிமுக்கு இமிடியேட் ரைட்னா இதுதானே ரைட் சைடு. இந்த இடத்துல வந்து எல் இருப்பேன்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாவது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும்னு இந்த 2 பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ரெண்டும் வந்து என்ன யுனைடடா இருக்கு. அதனால இந்த இடத்துல டி வரும், இந்த இடத்துல வந்து மிச்ச இடத்துல நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேரும் வந்து ரொம்ப நெய்பர், இமிடியேட் நெய்பர். வேற இடத்துல வந்து போட முடியாது. மிச்சம் இருக்கிற யாரு? எஸ் வந்து டஸ் நாட் சிட் அட் எனி எக்ஸ்ட்ரீம் எண்ட். அப்ப எஸ் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட் இல்லைன்னா இந்த இடத்துல தான் வந்து என்னன்னா எஸ் வருவாங்களா. இப்ப எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் யாரு எக்ஸ்ட்ரா இருக்காங்கன்னா டி மட்டும் தானே இருக்காங்க பாருங்களேன். எல்லாமே போட்டாச்சு. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து டி வரணும். சரி, இப்ப அவங்க கேட்கறது how many people sit between வந்து எஸ் அண்ட் டி. ஸோ எஸ்ஸுக்கும் டிக்கும் வந்து என்ன அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க? நடுவில் வந்து கே ஒரு ஆள். அப்ப ஆன்சர் வந்து 1 மட்டும் தான். சரியா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா வந்து டைம் எடுக்கும். ஏன்னா ஒவ்வொன்னே பார்த்து போட்டு வந்து என்ன அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனலா ஆன்சர் பண்ண வேண்டியது. சரிங்களா? ஸோ இதுல உங்களால வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. அப்படி இல்லையா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து என்னன்னா யோசிச்சுக்கோங்க. ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி வந்து என்ன ஓகே இது நம்ம பண்ண முடிஞ்சிரும், ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓகே. 2 மினிட்ஸை தாண்டுதுன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வேற கொஸ்டினுக்கு வந்து என்னன்னா போயிருங்க. சரியா? ஓகே, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 9. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? செலக்ட் த ஆப்ஷன் ஃபிகர் விச் இஸ் எம்பெடட் இன் தி கிவன் ஃபிகர். ரொட்டேஷன் நாட் அலவுடுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதாவது இந்த மாதிரி வந்து கைமன் வந்து என்னன்னா கீறி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள ஏதோ ஒரு வந்து ஆன்சர் ஃபிகர் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, பார்ப்போமே ஏதாவது வந்து அந்த ஆன்சர் ஃபிகர் வருது அப்படின்னு பார்த்தா. ஸோ இந்த ஆன்சர் ஃபிகர் எங்கேயாவது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எஸ். ஸோ ஆனால் இங்க வந்து இங்க வந்து என்னன்னா இது இந்த சைட்ல இருக்கு பாருங்களா. ஸோ இந்த 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 ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, வேற ஏதாவது ஃபிகர் இருக்குன்னா அப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர் மட்டும் தான் ஆன்சர் இருக்கும். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இந்த இருக்கு பாருங்க. இந்த ஒரு பெரிய ஃபிகர் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா அந்த ஃபிகர். அதே மாதிரி இங்க ரவுண்டுலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க கொடுக்கல. பட் டேரக்டா கொடுத்துருக்கு இந்த ஃபிகரை கொடுத்தோம். ஸோ அதனால அது மட்டும் தான் இன்சைட்ல இருக்கிறதுனால டேரக்டா சொல்றேன். சரியா? சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 10. ஸோ நம்மளோட கடைசி கொஸ்டின் which of the following number will replace a question mark in the given series சொல்லிடுங்க. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் ஃபாலோ ஆக போகுது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணுவோமே. இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்குல்ல. என்ன கூட்டியிருப்பாங்க? ஸோ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். 2, 4, 6, 10, 14, அப்புறம் எக்ஸ் இருக்கு. அடுத்து 26, 34, அடுத்து வந்து 42. ரைட். ஸோ இப்போ 2 வந்து நான் என்ன கூட்டினா கண்டிப்பா 2 கூட்டியிருப்பேன். 4ல இருந்து என்ன 4 2 6 அவ்வளவுதான். இப்போ நான் என்ன கூட்டியிருப்பேன்? +4 கூட்டியிருப்பேன். இந்த இடத்துல வந்து என்னன்னா +4. இங்க பாருங்களேன் ஒரு பேட்டர்ன் வருதா. அதாவது ஃபர்ஸ்ட் 2க்கு வந்து என்ன 2 2 கூட்டுறேன். அடுத்த செகண்ட் 2க்கு வந்து 4 கூட்டுறேன். அப்ப என்ன கூட்டுவேன்? இதுக்கப்புறம் பிளஸ் வந்து 6 கூட்டுவேன். 6 கூட்டினா எனக்கு இன்னும் 20 வரும். இதுக்கப்புறம் நான் பிளஸ் வந்து என்ன 6 கூட்டுவேன். அப்ப கண்டிப்பா தான். இதுக்கப்புறம் 6 கூட்டினா வந்து 26 வருது. அதுக்கப்புறம் என்ன கூட்டுவேன்னா 6க்கு அப்புறம் என்ன 8 கூட்டுவேன். 26 + 8 வந்து 34. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒரு 8 கூட்டுவேன். 34 + 8 42. அப்ப பேட்டர்ன் என்ன சொல்றேன்னா ஆன்சர் வந்து 20 தான். சரியா? இது வரைக்கும் வந்து என்ன 10 சாரி, இது வரைக்கும் 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த கொஸ்டின்ல வந்து என்ன சில கொஸ்டின் டைம் எடுத்துச்சு, சில கொஸ்டின் வந்து என்ன ஈஸியா பண்ணிட்டோம்.
ஆமா எக்ஸாம் டைம்ல உங்களால வந்து என்னன்னா டக்கு டக்குன்னு நம்ம ஆன்சரை பார்த்துட்டு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலாம். இல்ல எதுக்கு டைம் எடுக்கிறேன் ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிட்டு அட் எண்ட் ஆஃப்ல வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆல்வேஸ் வந்து என்னன்னா எதுக்கு டைம் கம்மியா எடுக்குதோ அதை வந்து என்ன ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம் சரியா. ரிமைனிங் வந்து என்னன்னா அடுத்த ஷிஃப்ட் அதாவது அடுத்த சீரிஸ்ல வந்து என்ன மிச்சம் இருக்கிற வந்து என்னன்னா 11 to 20 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்துலாம் சரியா. நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணா அவங்களுக்கு எங்க வீடியோ வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.